Hi viewers, welcome back to NS Arts and Crafts by Shola Nishanth. வாங்குங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா ஒரு ஹெல்தி ரெசிபி தாங்க. அந்த ரெசிபி எதை பத்தி அப்படினா வேர்க்கடலையையும் கருப்பட்டியையும் வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்தி ரெசிபி பார்க்க போறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் பார்க்கல அப்படினா நம்மளோட சேனல்ல உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. முதல்ல இப்போ நான் ஒரு 1/2 kg வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கருப்பட்டி எடுத்திருக்கேன். சரிங்களா, ஒரு கருப்பட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கருப்பட்டி கூட்டிக்கலாம். கருப்பட்டியும் ரொம்ப இரும்பு சத்து வாய்ந்தது, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ நான் சுகர் சேர்க்காமல் கருப்பட்டி யூஸ் பண்ணுறேன். வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு நீங்கள் தொலி உரிச்சுக்கோங்க. நான் தொலி உரித்து வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உரித்து வச்சுருக்கிறேன். எப்படி உரிக்கணும்னா சொலவில் வேர்க்கடலையை தட்டிடுங்க. உங்களுக்கு ஈஸியஸ்ட் வே சொல்கிறேன். சொலவில் வேர்க்கடலையை தட்டிட்டு நீங்கள் கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி அந்த தோல் எல்லாம் போயிடும். மெயினாக வேர்க்கடலை சாப்பிடும்போது கூட கருப்பட்டி நம்ம ஆட் பண்ணுறதோட ரீசன் என்ன அப்படின்னா, வேர்க்கடலையை நம்ம இப்படி உடைச்சோம் அப்படின்னா வேர்க்கடலையில் ஒரு கொடுக்கு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக என்னென்னா பித்தம். நம்ம பித்தம் உடம்புக்காரங்க இது சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலைவலி வரும். சரிங்களா, அதனால மோஸ்ட்லி இந்த இதை நம்ம எடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா வேர்க்கடலை சாப்பிடும்போது நம்ம கூடவே கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பித்தத்தை அந்த கருப்பட்டி முறிச்சிடும். ஸோ தட் நமக்கு ஹெல்த்தாக உடம்புல போய் சேரும். சரிங்களா, இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வறுத்த வேர்க்கடலைன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேர்க்கடலையோட டேஸ்ட் பிடிக்காது. ஸோ தட் அவங்க ஒவ்வொரு இதாக எடுத்து சாப்பிட்றதுக்கு சிரமப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்களையும் நம்ம ஈஸியாக சாப்பிட வைக்கிறதுக்கு தான் இந்த உருண்டை பிடிச்சோன்னா அவங்க விரும்பி ஈஸியாக சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வேர்க்கடலை இது வறுத்த வேர்க்கடலை நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் வறுக்காத வேர்க்கடலை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை சட்டியில் போட்டு வானலில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ அது அப்படி நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா அந்த ஹீட்டு போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். பிளெண்டரில் ஆட் பண்ணிவிட்டு இது பல்ஸ் மோட் வச்சு நம்ம ஒரு 5 minutes பல்ஸ் மோட் வச்சு நம்ம சுற்ற போகிறோம். சரிங்களா, நான் இதை பவுடர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மீன்வைல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒரு கருப்பட்டி கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம பாகு காய்ச்சி எடுக்க போகிறோம். நான் ரெண்டையுமே ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதில் அந்த கருப்பட்டியை லைட்டாக தட்டி போட்டிருக்கேன். ஸோ அது ஈஸியாக கரையும்னு சொல்லி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இதை நம்ம அடுப்பில் நல்லா கொதிக்கணும்னு இல்லை. இந்த கருப்பட்டி இதில் டிசால்வ் ஆனால் கூட நமக்கு போதும். ஓகேங்களா, நம்ம வச்சு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வேர்க்கடலையை பிளண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களோட வேர்க்கடலை பொடி எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி தூக்கி போட்டால் உதிர்ந்து விழுற அளவில் இருக்கணும். அது ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. சரியா, நீங்கள் பல்ஸ் மோட் போடாமல் நார்மல் மோடில் அரைச்சிங்கன்னா உங்களோட வேர்க்கடலை மிக்சர் எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். கூட கொஞ்சம் நம்ம இந்த பதத்தை விட கூட கொஞ்சம் நம்ம அரைச்சிட்டாலும் என்ன ஆகிடும்னா எண்ணெய் விட்டுரும் வேர்க்கடலையில். அதனால அதுக்கு முந்தின ஸ்டேஜ் அந்த பவுடர் ஸ்டேஜ் இருக்குல்ல அதில் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு சுற்று ஒரு 5 சுற்று சுற்றுனீங்கனாலே போதும். உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் வந்துடும். சரிங்களா, இப்போ பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா நம்மளோட கருப்பட்டி பாகை எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா, அந்த கருப்பட்டி பாகை விறுத்து அதை அடுப்பில் கருப்பட்டியை சூடு பண்ணி அதை விறுத்து வச்சுருக்குறோம். அதை நம்ம இதில் விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சரியா, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள்.
இது வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை. இது வந்து டயட்டாக எப்படி உங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு ஒரு உருண்டை மஸ்ட் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்மளோட பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக நமக்கு உருண்டை பிடிக்கிற வர்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? இன்னும் உங்களுக்கு வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் ஊற்றணுன்னா ஊற்றிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதை வந்து உருண்டை பிடிக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது வந்து நான் இப்படி கொஞ்சோண்டு கீ எடுத்து வச்சுருக்கிறேன். கீ வந்து நீங்கள் லைட்டாக கையில் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக் ஆகாமல் ஈஸியாக வரும் உருண்டை. சரிங்களா? இப்போது இப்படி கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயமாக உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் ஃபைனலாக எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட வேர்க்கடலையை வந்து ஃபுல்லாக உருண்டை பிடிச்சிட்டோங்க. நமக்கு 1/2 kg எடுத்திருந்தோம், ஒரு கருப்பட்டி எடுத்திருந்தோம், ஒரு பவுல் ஃபுல்லாக. இந்த பவுல் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த பவுல் ஃபுல்லாக நமக்கு வந்து உருண்டை கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த உருண்டையை நம்ம ஒரு நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு உருண்டை கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்தி அவங்களுக்கு. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.